नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नमइदम् इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 25வது பாசுரம். 25 நாள் கடந்து வந்துட்டோம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். கிருஷ்ணலீலாவையே கண்முன் நிறுத்திய ஒரு பாசுரம்னு சொல்லலாம். அந்த பகவானோடைய அவதார மகிமையை இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாள். என்ன பாசுரம் இது? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 25வது நாள் பாசுரம். இந்த பாசுரத்தை இன்னைக்கு பெரும்பாக்கம் சுந்தரராஜ பாகவதர் ரொம்ப ஆச்சரியமாக பாடி நம்மளெல்லாம் ஒரு பக்தி மார்க்கத்தில் எடுத்து அழிச்சுட்டு போயிருப்பார். அவர் பாடுற அந்த பாடலை கேட்டுட்டு அந்த பாசுரத்தை நம்ம சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தோட விளக்கம் எது, இதற்குண்டான திவ்ய தேசம் எது அப்படிங்கிறத நாம இப்ப சொல்லுவோம். வாங்கோ. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அற்புதமான பாசுரம். இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து யாருக்கு பிறந்தவர்? வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார். ஆனா அவகிட்ட வளர்ந்தாரா? இல்லையே. ஒருத்தி மகனாய் வேற ஒருத்தி கிட்ட தான் வளர்ந்தார். அந்த வேற ஒருத்தி யாரு? யசோதை நந்தகோபாலன். அங்கதானே போய் வளர்ந்தார். பிறந்தது மதுரா ஜெயில. அன்னைக்கு இரவே அன்று வசுதேவர் அவரை தன் தலையில் சுமந்து பெருமாளை தலையில் சுமந்து யமுனை ஆற்றல் வழியாக கொண்டு போய் நந்தகோபன் அங்கே இருக்கிற நந்தகோபன் யசோதா ஏன்னா யசோதா அப்போதான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பெண் பிள்ளையை எடுத்துன்னு யசோதாவுக்கு தெரியாது, என்ன குழந்தை பிறந்ததுன்னு யசோதாவுக்கு தெரியாது, மயக்கத்தில் இருந்தாவோ. அந்த சமயத்தில் இந்த கிருஷ்ணரை கொண்டு போய் அங்கே அவளோட பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அங்கிருந்து மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாசக்தியை இந்த ஜெயிலுக்கு கொண்டு வந்தார் இல்லையா. ஏன்னா கம்சனோட 8வது குழந்தை தான் அவனோட உயிரை கொண்டுன்னு சொல்லிட்டாலே. அதனால கம்சன் எப்படியாவது 8வது குழந்தை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல பெருமாள் சின்னதாக ஒரு விளையாட்டு விளையாடிட்டாரு. அப்ப இந்த இடத்துல வந்தது யாரு? மாயைங்கிற சக்தி. அவதான் கிருஷ்ணமாயி. ஏன்னா அவர் கிருஷ்ணர், இவர் கிருஷ்ணமாயி. ஆனா கிருஷ்ணம் அப்படின்னா கருப்பு,
அவர் தான் கருப்பா இருந்தார். ஆனா இந்த மாயையும் வந்தா பாத்தீங்களோ, அவ கருப்பெல்லாம் கிடையாது, அவ ரொம்ப ஆச்சரியமான அழகோட இருந்தா. அவன் வந்து சத்தம் கேட்டுட்டு அவன் வந்துட்டு அந்த கால் அப்படி பிடிச்ச உடனே, அவ பராசக்தி இல்லையா, என்ன இருந்தாலும் தாயாச்சே, அப்படி காலை பிடிச்ச உடனே நீ காலை பிடிச்ச பக்தனை கொல்லக்கூடாது, ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருந்தா அவனை ஈஸியா கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் கம்சன். அவனுக்கு 8வது குழந்தையால இந்த குழந்தையாலதான் அப்படின்னு பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது கிருஷ்ணர் அவதாரத்துக்கு உண்டான மகிமை, இது அவர் தான் பண்ணணும் இல்லையா. அதனால அவ என்ன பண்ணா, அப்படியே ஒரு பெரிய அவதாரம், நிறைய 10 கைகளோட அவதாரம் எடுத்து அப்படியே சீறி பாய்ந்தா. சொன்னாவோ, நீ என் காலை பிடிச்சதுனாலதான் நான் உன்னை விட்டேன், நீ என் காலை மட்டும் பிடிக்காம இருந்து எனக்கு இப்படியே தூக்கினா நானே உன்னை அழிச்சிருப்பேன், ஆனா உன்னை அழிக்கிறதுக்கு வேற ஒருத்தன் பிறந்தாச்சு, அவன் உன்னை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. அதுதான் இதுல சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அப்போ அவனுக்கு தெரியல, இங்க அங்க போயாச்சு, நந்தகோபுர யசோதாவோட ஆயர்பாடிக்கு போயாச்சு, அங்க யாருனே தெரியல, அதனால அங்க இருந்தா. அப்புறம் பிற்காலத்துல கேள்விப்பட்டு தரிக்கிலனாகி தான் தீங்கி நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், அதாவது என்ன பண்ணணும்னே தெரியாம என்னென்னவோ அமிச்சான்ல. முதல்ல போதனை அமிச்சான், விழாமர உடையவராசம் வந்தான், அவனையும் கொண்டுட்டார். இப்படி அசுரர்களை ரொம்ப சுலபமா கொண்டுட்டாரு. போன பாசத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படி எல்லாரையும் சுலபமா கொண்டுட்டாரு கிருஷ்ணர். இதையெல்லாம் கொடுத்து இவளெல்லாம் கொன்னதுனால அவனுக்கு அப்படியே ரொம்ப கோவம் வந்துடுது கம்சனுக்கு. எப்படி விட்டுட்டோம் நாம, இவ்வளோ அவ 2 பேரையும் ஜெயிலில் போட்டோம், அவளை என்னென்னவோ பண்ணோம், அத்தனை குழந்தைங்களை கொன்னோம், ஆனா இந்த கிருஷ்ணனை கொன்ன முடியாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இதனால என்ன பண்ணிட்டான்னா, பொதுவாகவே ரொம்ப கோவப்படுவான், ரொம்ப கொடுமை பண்றவன் தான் அவன். ஆனா ஏன்னா அரக்கன் இல்லையா, முதல்ல ஆண்டு வந்திருந்தானே அவன், அந்த ராஜாவோட ஆட்சி நன்னா இல்லையே, அந்த இடத்துல அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும். இந்த கம்சனால என்ன பண்றதுன்னே தெரியலையே, எவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்னு வயிற்றுச்சல் பட்டாலாம். ஏன்னா நாட்டு மக்களோட வயிற்றுச்சல் இருக்கு இல்லையா, அவ கஷ்டப்படும் போது ரொம்ப கவலைப்படுவாளே, அந்த வயிற்றுச்சல்ல அப்படியே கண்ணன் கிட்ட வந்து புலம்பிடாலாம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அந்த கண்ணன் அவரோட வயிற்றெரிச்சல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து இந்த கம்சனோட வயிற்றுல வச்சாராம். ஏன்னா அந்த நெருப்புல அவன் எரியணும், அவன் தகிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து வச்சாலாம். இந்த இடத்துல அதான் அவர் சொல்றா, நெருப்பென்ன நின்ற நெடுமாலை, அப்படி நெருப்பை கொண்டு வந்து வச்சார். நீ அவங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறா இல்லையா, அந்த அவளோட அந்த கவலை கஷ்டம் இருக்கே, அது நெருப்பா கொண்டு வந்து அந்த கம்சனோட வயிற்றை வச்சு, உன்னையும் இப்படித்தான் நான் அழிக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாராம் கண்ணன். அந்த மாதிரி அப்படியேப்பட்ட அந்த கண்ணனை அறிந்தித்து வந்தோம். அறிந்தித்தனை யாசகம் வந்தோம், உன்னை தேடி வந்திருக்கோம், உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கோம், உனக்காக நாங்கள் விரந்த இருக்கோம். அறிந்தித்து வந்தோம் பறைதறி ஆகில், பறை தருதி ஆகில் அப்படிங்கிறா. பறைனா சரணாகதின்னு சொல்லலாம், பறைனா எங்களை ரட்சிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பறை நீ எனக்கு தரக்கூடாதா, அந்த பறை எங்களை செய்யணும். இந்த பறை அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த பாசுரங்கள் முழுவதும் அவ சொல்லியிருப்பா. எல்லாமே நாராயணனே நமக்கே பறை தருவான், அவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. அந்த பறைய இந்த இடத்துல அவ சொல்றா, அப்படிப்பட்டவன் எங்களை கைவிட்டுறாத, எங்களுக்கு ரட்சிக்க கூடாதா எங்களை அப்படின்னு சொல்லி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். எங்களுக்கு அளவிதமான செல்வத்தை கொடுக்கணும். இந்த இடத்துல செல்வம் கொடுக்கும்போது பணம் காசு அந்த செல்வங்கள் இல்லை, சந்தோஷம், எதையுமே தாங்கிக்கிற ஒரு சந்தோஷம், எதையும் கடந்து போற ஒரு மனசு இருக்கணும் இல்லையா. இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும், நம்ம கடந்து போகணும் இல்லையா. அந்த மாதிரி செல்வமும் எங்களுக்கு கொடுக்க கூடாதா, உனக்கு சேவகமும், உனக்கு எப்பவுமே கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆண்டாள். அந்த இடத்துல சேவகமும் யாம் பாடி எங்களோட வருத்தம் எல்லாம் தீர்த்து எங்களை மகிழ்விக்க கூடாதா பெருமாளே அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த ஒருத்தி மகனாய் பிறந்துங்கிற பாசம். இது கிருஷ்ணலீலாவே அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரம் 25வது பாசுரம். சரி, இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்ய தேசம் எது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்தனா வடமதுரா தான், ஏன்னா மதுரையில தான் அவர் பிறந்தார். ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னா ஆயர்பாடி, திருவாய்ப்பாடி. ஆனா இந்த திவ்ய தேசங்களை நம்ம ஏற்கனவே பல பாசுரங்கள்ல இதே சொல்லியிருப்பா. ஏன்னா இவ ஆயர்பாடி மகளா தானே இந்த பாசுரங்கள்லாம் சொல்லியிருப்பா. அப்போ எல்லாமே ஆயர்பாடிக்கும் எல்லாமே மதுராக்கும் அப்படின்னு இருக்க முடியாது இல்லையா. அப்போ இந்த 25வது பாசுரத்துக்கு அற்புதமான திவ்யதேசம் எது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஆனா அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். இது 17வது திவ்யதேசம். திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோயிலூர், இதெல்லாம் ரொம்ப பஞ்சக்ஷேத்திரம், பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரம் அப்படின்னு கிருஷ்ணக்ஷேத்திரமா சொல்லுவா. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் தான் திருக்கண்ணபுரம்.
இப்போ இந்த திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. இங்க இருந்த ஒரு அர்ச்சகர் ரொம்ப பெருமாளுக்கு அதீத அன்பு கொண்டவர் தான். அவருடைய மனைவிக்கு அவர் வந்து என்ன பண்ணார், இந்த பெருமாளுக்கு போட்ட சாத்தின மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலையை அவளுக்கு போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தார். அந்த சமயத்துல ராஜா உள்ள நுழைஞ்சிட்டார். உள்ள நுழைஞ்சவொடனே இவர் என்ன பண்ணார், டக்குன்னு அந்த பெண்ணோட கழுத்துல அந்த மாலையை எடுத்து ராஜா கிட்ட கொடுத்துட்டார். ராஜா கிட்ட கொடுத்தவொன்னே ராஜாவுக்கு அந்த மாலையை போட்டுட்டார். ஆனா அதுல ஒரு முடி இருந்தது, ஏன்னா அந்த பெண்ணோட தலையில முடி இருந்தது இல்லையா, அந்த முடி இந்த மாலையிலேயே வந்துருது. இதை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இது தலையில எப்படி முடி, இந்த மாலையில எப்படி முடி வரும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பெருமாளோட தலையில இருந்தா அந்த முடி வந்ததுன்னு சொல்லிட்டாராம். நாளைக்கு மறுநாள் காலையில் நான் வந்து பார்க்குறேன், பெருமாள் தலையில முடி இருக்கா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா பொய் சொல்லிட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெருமாள் இடத்துல அதீத பக்தி இருந்ததுனால பெருமாளை ரொம்ப வேண்டினார். அந்த இடத்துல பெருமாள் சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியோட இந்த இடத்துல அவதாரம் பண்ணாராம் சௌரிராஜ பெருமாள் அவர். அப்போ அந்த இடத்துல அந்த முடி வந்து அவர் தலையில முடி இருந்தது. இதை பார்த்தோன்னா ராஜா வந்து சரி இது உண்மைதான் அப்படின்னு நினைச்சுன்னு போயிட்டார். அந்த இடத்துல அந்த அந்தனராகப்பட்டவர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இந்த இடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் தான் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற சௌரிராஜ பெருமாள். இந்த இடத்துக்கு தான் ஆண்டாள் கண்டிப்பாக மங்களாசாசனம் செய்திருப்பாள். ஏன்னா இது கிருஷ்ண சேத்திரம் இல்லையா. இப்ப திருக்கண்ணமங்கை திருக்கருங்குடி கபிஸ்தலம் சொன்னேலே அதுவும் கிருஷ்ண சேத்திரம் தானே, அதுக்கும் மங்களாசாசனம் அவர் பண்ணியிருப்பள். இருந்தாலும் நம்ம ஒரு திவ்ய தேசங்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதால இந்த திவ்ய தேசத்தை அடியேன் எடுத்து உங்களிடத்து அனுபவிச்சுருக்கேன். இந்த உற்சவ மூர்த்தியோட திருமேனியில வலதுபுறத்துல ஒரு சிறிய தழும்பு ஒன்று இருக்கும். அந்த தழும்பு இப்பயே இருக்கு அப்படிங்கிறான். ஏன் அந்த தழும்பு இருக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல வெளிநாட்டிலேருந்து அயலூர்லேருந்து வந்தவா இந்த ஆலயத்தோட மதில் சுவரை எடுக்க ட்ரை பண்ணியிருக்கா, முயற்சி பண்ணியிருக்கா. அந்த சமயத்துல இந்த திருக்கண்ணபுரத்து அரையன் அப்படின்னு அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பெருமாள் ரொம்ப பக்தி கொண்டவர். அவர் என்ன, பெருமாளே உன்னை வந்து இந்த மாதிரி பண்றாளே, உன் போர் தொழித்த பொன்னொழி மற்றொரு கை என்றது பொய்த்ததோ அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி வந்து பண்றாலே உன் கை இந்த மாதிரி இப்போ சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவன் கையில வந்து அந்த வால் இருக்கு இல்லையா, அதை அப்படி வீசி எரிஞ்சான். வீசி எறிஞ்சோடனே பெருமாள் வந்து அந்த பெருமாளோட அந்த புருவத்துல பட்டுறது, லைட்டா பட்டுறது. அந்த இடத்துல பட்டதுனால இன்னைக்கும் அந்த பெருமாளுக்கு அந்த உற்சவ மூர்த்திக்கு அந்த தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த மூலவ மூர்த்திக்கு இன்னும் அந்த தழும்பு இருக்குன்னு சொல்றா. இந்த இடத்துல நம்ம ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது சொல்றார், தழும்பிருந்த பூங்கரையோல் வெறுவப்பின் பொன் பெயரோன் மார்பிடந்து வீங்கோத வண்ண விரல் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் வந்து நம்மளோட பாசுரத்துல இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்க. இன்னைக்கும் அந்த தழும்பு நீங்க போனீங்கன்னா தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் தான் திருக்கண்ணபுரம் சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம். இங்க வந்து பெருமாள் வந்து அவரோட தாயார் வந்து பத்மினி தாயார். இவர் வந்து செம்படவகுல பெண்மணி ஆக அவதரித்து இந்த பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டு லட்சுமி மகாலட்சுமி இந்த இடத்துல நமக்கு காட்சி கொடுத்துருக்கா. இந்த திவ்ய தேசம் இங்க திருவங்கையாழ்வார் 100 பாசுரங்கள், ஏன்னா நிறைய இடத்துல திருவங்கையாழ்வார் பாசுரங்கள் அவர் தான் மங்களாசாசனம் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல நம்மாழ்வார இந்த பெருமாளுக்கு நிறைய பாசுரங்களால மங்களாசாசனம் பண்ணியிருக்க. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இன்னைக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம். இப்போ நாளைக்கு அதற்கு அடுத்த பாசுரங்களை நாம் அனுபவிப்போம். அதுவரை உங்க எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்கிரி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.